பிரைஸ் தி லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கேன். வெல்கம் பேக். தேங்க்யூ பாஸ்டர். நமக்கு உலகத்தில் எல்லாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொன்னேன்னா அதன்படி நான் செய்யணும். இல்லை ஒரு நாள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இன்னொரு நாள் நான் அந்த வார்த்தையை மாற்றி கொண்டேன்னா, இல்லை நான் ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று செஞ்சேன்னா நீங்கள் அப்படி இல்லை சொன்னேன், இல்லை அந்த மனுஷனுக்கு நம்ம கொடுக்குற வெயிட்டேஜே சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, இல்லை சொல்கிறதின்படி இல்லை அவங்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உலகமே சொன்னால் அதன்படி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. நம்மளும் அப்படி தான் எதிர்பார்க்குறோம். தேவனும் அதே வித வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாங்க. யோபுல அந்த வசனம் இருக்குது. ஆனால் சில சிச்சுவேஷன்ஸில் பார்க்கும்போது மாறுபடுறது போல் சில வசனங்கள் இருக்குது பாஸ்டர். அந்த வசனங்களை தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். வசனத்துக்கு போகலாம் பாஸ்டர். அதாவது தேவன் மாறுபடுகிறவர் போலையா? ஆமாம், ஒரு இடத்துல இப்படி சொல்லிட்டு அப்புறம் அதை செய்யற மாறுபடுகிறவர். இந்த காரியத்தை சொல்லிட்டு அதை செய்யல. அப்போ நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 33வது அதிகாரத்துல 14வது வசனம். யோபு 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அப்போ ஒரு தடவை சொன்ன காரியத்தை அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்துவ நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. இனி சங்கீதத்துல நம்ம பார்த்தோம்னா 18வது சங்கீதம், அதான் என்னோட இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் உள்ள அந்த என்ன சொல்ல அந்த வேறுபாடை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 18:25 வாசிக்கிறேன் பாஸ்டர். சங்கீதம் 18:25. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். இப்போ தயவுள்ளவனுக்கு தயவு காட்டுறாரு, உத்தமனுக்கு உத்தமனா இருக்கிறாரு, புனிதனுக்கு புனிதரா இருக்கிறாரு. ஆனா மாறுபடுகிறவனுக்கு மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிற தேவனாகவும் தோன்றுகிறீர். அப்போ அங்கதான் ஒரு விசை சொன்னா அவர் திருத்துறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க அவன் நான் மாறுபட்டுட்டு இருந்தா மாறுபடுகிறவராக தோன்றாரு. இன்னொன்று எசேக்கியாட்ட சொன்னார், நீ மரித்து போயிடுவோம், உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு. அவர் கர்த்தர்ட்ட அழுது கேட்கும்போது உடனே அந்த வார்த்தை மாறுபடுது. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் நம்ம கரெக்டாக அந்த பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணுமா, இல்லை எப்படி அந்த கோர் என்ன பாஸ்ட்? கோர் ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் சொன்னதை போல் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். மல்கியாவில் நம்ம பார்க்குறோம் 3ஆம் அதிகாரத்தில், நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம். இப்போ அவர் மாறுகிறவராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஜனங்களை அப்பயே நிர்மூலமாக்கியிருப்பார். அப்போ அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை, நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் இஸ்ரவேல் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இது அடிப்படையாக நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, தேவன் மாறுகிறவர் அல்ல. ஏன்னா தேவன் மாறுகிறவராக இருந்தால் ரட்சிப்பு என்பதே சாத்தியம் அல்ல. ஆக்சுவலாக தேவன் மாறுகிறவராக இருந்தார் என்று சொன்னால் வாக்கு தத்துவங்கள் என்பதே பார்த்தீங்கன்னா மாறிடும். அடுத்தது, தேவன் மாறுகிறவராக இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னா பட்சபாதம் உள்ளவராக காணப்படுவார். ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, இல்லையா? அப்போ அதே போல தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்கிறதான அதன் அடிப்படையில் தேவன் மாறாதவர் என்பதையும் நம்பியே ஆகும். அப்போ ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால் தேவன் மாறாதவராக இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ணோம், ரட்சிப்பு கிடைக்கும். தேவன் பொய் சொல்லாதவராக இருந்தால்தான், வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவராக இருந்தால்தான் நமக்கு ரட்சிப்பு மீட்பு என்பது சாத்தியமே. இப்போ என்னாகம புஸ்தகத்தில் பிலேயாம் காரியத்தை ஒரு சத்தியத்தை சொல்வார் தேவனை குறித்து. அவர் பொய் சொல்லுகிறதில்லை, சொல்லியும் செய்யாதிருக்க அவர் மனுஷன் அல்ல
அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்றார். அவர் மனுஷனும் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல. மனம் மாறுறதுக்கு மனம் மாறுகிறதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அப்போ அவர் பொய் சொல்றது கிடையாது, அவர் மாறுகிறவரும் கிடையாது, வார்த்தையும் மாற்றிக்கொள்ளுகிறவரும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல அப்படி சொல்றாரு. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவ தேவன் சொல்றோம். இயேசு கிறிஸ்து வந்து மனுஷகுமாரன். அர்த்தம் என்னன்னா, மனுஷன் வந்து தேவன் அல்ல, மனுஷகுமாரன் தேவன் அல்ல, ஆனால் தேவன் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார், ஏன்னா நம்முடைய ரட்சிப்புக்காக. அதனால உடனே அந்த வார்த்தையை எடுத்துட்டு இயேசு கிறிஸ்து எப்படி தேவன் சொல்றீங்க, மனுபுத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஆர்கியூ பண்றதுல அர்த்தம் கிடையாது. அது வந்து வார்த்தையை புரியாதபடிக்கு பேசுகிறதான காரியம். அப்போ இது வந்து அடிப்படை. இப்போ நீங்க சொன்னதான காரியம் ஒன்று, எசேக்கியா ராஜா கிட்ட பேசினதான காரியம். உன்னுடைய இது நீ ஆயத்தப்படுத்தி நீ வந்து மரித்து போக போற அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். நான் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மரித்து போகிற மனுஷன்ட்ட ஆண்டவர் எங்கேயாவது ஏதாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? நீ மரிக்க போற, வீட்டை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லுகிறது நீங்க கேட்டிருக்கீங்களா? சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நிறைய ராஜாக்கள் காணப்பட்டாங்க இல்லையா? இந்த ராஜாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாகருக்கு முன்பாக, ஆனா அவங்க வேணா கேட்டிருக்கலாம். என்னன்னா இப்ப அகசியா ராஜா வந்து கேட்டான் என்ன அப்படின்னா, விசாரிக்க சொன்னான், நான் வந்து பிழைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற காரியம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷன்ட்ட ஆண்டவரே வந்து ஏசாயாவை அனுப்பி, இவன் வந்து மரிக்க போறான்னு அவன்கிட்ட போய் சொல்லு, ஆயத்தப்படுத்த சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதுல ஒரு செய்தி காணப்படுகிறது என்று அர்த்தம். இது ஒண்ணு. அடுத்து, இப்ப நினிவே பட்டணத்துக்கு யோனாவை ஆண்டவர் அனுப்பினார். இப்ப ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசத்தை அழிக்க போறாரு, ஒரு பட்டணத்தை அழிக்க போறாரு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் மெசேஜை கொடுக்க சொல்லுவாரு, உன்னை அழிக்க போறேன் நான் அப்படி சொல்லுவாரா? இப்ப சோதம் குமாராவா ஆண்டவர் வந்து அழிக்க போறாரு. அது வந்து அந்த ஜனங்களுக்கு நான் அழிக்க போறேன்னு சொன்னாரா? இல்ல. ஆபிரகாம் கேட்டான். ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை சந்தித்தபடினால், அல்லது அவர் ஆபிரகாமை சந்தித்தபடினால அங்க வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் நடக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா லோத்து காணப்படுகிறான். அவனுடைய உறவினனான லோத்து காணப்படுகிறபடினால அவன் வந்து ஆர்கியூ பண்றான். 50 பேர் இருந்தா அழிப்பீரா, 40 பேர் இருந்தா அழிப்பீரா, 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா அப்படின்ட்டு என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட வந்து என்கிட்ட கோவப்படாதீங்க அப்படின்ட்டு என்ன பண்றான், அந்த கான்வர்சேஷன் வந்து காணப்படுது. ஆனால் செய்தி வந்து சோதம் குமாரா பட்டணங்களுக்கு அல்ல, அழிக்கும்படியா ஆண்டவர் இறங்கிட்டார். அப்ப ஒருத்தன் சாக போறான்றத வந்து ஒரு செய்தியா ஆண்டவர் வந்து அவனுக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. அப்படியானால் என்ன எதிர்பார்க்கிறார், அவன் தன்னை நோக்கி திரும்பி தன்னிடத்துல இதை கேட்க வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ நினிவேல நீங்க சொன்ன காரியம் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நினிவேல சொன்னதான காரியம் என்ன அப்படின்னா, நினிவேலையும் இப்படி பார்க்குறோம். என்ன அப்படின்னா, 40 நாட்களுக்குள்ளாக நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்ட்டு போய் என்ன பண்றாரு, அறிவிக்க சொல்றாரு. அப்ப 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்ன செய்தி அடங்கி இருக்குது? 40 நாள்ல மனம் திரும்பினா கவிழ்க்கப்படாது. அது வந்து உள்ள காணப்படுகிற செய்தி. ஆனால் இவர்கள் மனம் திரும்பாம இப்ப காணப்படுறாங்க, எனக்கு விரோதமாய் காணப்படுறாங்க, இவர்கள் 40 நாள்ல நான் இவர்களை அழிக்க போறேன், நினிவே அழிக்க போய் தான் ஆண்டவருடைய செய்தி. அப்படியானால் அதற்குள் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். என்னன்னா, 40 நாட்களுக்குள்ளாக அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் என்றால் ஆண்டவர் அழிக்க மாட்டார். அப்ப எப்படி வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தோணும், ஆண்டவர் என்ன பண்ணாரு, மனதை மாற்றிக்கொண்டு 40 நாள்ல அவர்களை அழிக்கவில்லை என்று வெளியில தோன்றும். ஆனால் என்ன அப்படின்னா, சொல்லப்பட்டதான செய்தியின் கருத்தை புரிந்து கொண்ட அவர்கள் ரெட்டுடுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்ததுனால, மனம் திரும்பினதுனால ஆண்டவர் அதான் எதிர்பார்த்தார். அதனாலதான் நினிவேவை அனுப்பினார். இது வந்து நினிவேக்கு போகிறதான யோனாவுக்கும் நல்லா தெரியும். என்னன்னா, இவர் இரக்கமுள்ள தேவன், இவர் வந்து செய்தியை அனுப்புறாரு, 40 நாளுக்குள்ள இவங்க இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பிட்டாங்கன்னா அழிக்க மாட்டாரு என்கிறதான காரியம் யோனாவுக்கு தெரிஞ்சுதான் அவன் தப்பி ஓடணும். ஆண்டவர் ஆனா அவனை கூப்பிட்டு என்ன பண்றாரு, அழைத்து செய்ய வைக்க, அவனுக்கு காரியத்தை கற்றுக் கொடுத்து அவன் மனம் திரும்பி என்ன பண்றான், போய் செய்தியை அறிவிக்கிறான். அவர்கள் 40 நாட்குள்ள மனம் திரும்பினார்கள். அப்ப ஆண்டவர் வார்த்தையை மாற்றிக்கொள்ளவில்லை, ஆண்டவர் மனம் மாறவும் இல்லை. அந்த உள்செய்தியை, அந்த செய்தியின் கருத்தை வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொண்ட, இன்னைக்கும் பிரசங்கம் அதுதான். பிரசங்கம் வந்து பண்ணும்போது அந்த பிரசங்கத்துல உள்ள காணப்படுகிற என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்றது தெரியும்ல. மேல இருக்க வார்த்தைகள், மேல சொல்லப்படுகிறதான ஜோக்குகள், இதெல்லாம் வந்து கேட்டுட்டு உள்ள காணப்படுற செய்தியை விட்டுட்டா அவங்களுக்கு அந்த செய்தியே போகாதே. பைபிளும் அப்படிதான். பைபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன காரணத்துக்காக கர்த்தர் இந்த செய்தியை வேதத்துல நம்ம கொடுக்குறார். நீ ஏசாயால அப்படி வாசிப்பீங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய வார்த்தைகள் எப்படின்னா, ஒரு விதை விதைக்கப்பட்டு மேலே இருந்து பாத்தீங்கன்னா மழை பெய்து அந்த தண்ணீர் வந்து அதை வந்து முளைக்க செய்கிறது அல்லவா, அதே போல நான் சொல்லுகிற வார்த்தைகளும் அதை மாதிரிதான். நான் என்ன நோக்கத்துக்காக நான் அனுப்பினேனோ அந்த காரியத்தை அது செய்யும்படி வாய்க்கும், செய்து முடிக்கும். அதுதான் பர்பஸ்.
அப்போ அந்த பர்பஸ் என்ன? பைபிள் வந்து நம்ம கொடுக்கப்பட்டு வாசிக்கிறோம். இன்னைக்கு பைபிள் வாசிக்கும் போது ஒரு செய்தி, அதனுடைய செய்தியை நம்ம புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அது அர்த்தமே கிடையாது இல்லையா? அப்போ இதே காரியம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதற்காக சொல்லப்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க, எசேக்கியேல். இதே தான். என்ன அப்படின்னா, நீ ஆயத்தப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருல. பிளைனா பார்க்கும்போது இந்த யோனா கூட, நினிவே ஜனங்கள் கூட எங்களால ஓகே கர்த்தர் வந்து மனம் திரும்புதலுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா எசேக்கியா ராஜா கடவுளுடைய மனுஷன், டைரக்டா அவருக்கு மெசேஜ் வந்து நீ காரியத்தை ஒழுங்குபடுத்து. அப்படிதான் வந்து அதை மட்டும்தான் ரொம்ப டாமினண்டா எங்களுக்கு அதுல பார்க்க முடியுது பாஸ்டர். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எதுக்காக இதை சொன்னாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எசேக்கியா ராஜாவுக்கு அப்புறம் யாரு ராஜாவானாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மனாசே அப்படின்றதான அவனுடைய குமாரன். எசேக்கியாவை போல நல்லவன் அல்ல. அப்ப எசேக்கியாவுக்கு வந்து 15 ஆண்டுகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கூட்டி கொடுத்தார். அந்த 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டதற்கு பின்புதான் இந்த மனாசே வந்து பிறக்கிறான். அப்போ வந்து கர்த்தர் சொன்னதை போல இவன் வந்து அப்பொழுதே எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால், இவன் ஆண்டவரை நோக்கி திரும்பி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், நான் வந்து பார்த்தீங்கன்னா உமக்காக இந்த காரியங்கள்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த சவுர் பக்கமாக திரும்பிட்டு அவன் அழறான், ஆண்டவரை வந்து என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் ஆண்டவர் அவன்கிட்ட எதிர்பார்த்தார். அப்போ ஒரு காரியத்துக்காக அவனை வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து கொல்ல விரும்புகிறார். ஆனால் செய்தி அதுக்குள்ளே என்ன காணப்படுது? நீ என்னை நோக்கி திரும்பணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய நாட்களை கூட்டி கொடுப்பேன். அப்போ இந்த நாட்களை கூட்டி கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த பிள்ளையே பிறக்கிறான். நீங்கள் இதை எடுத்து வாசித்து பார்க்கணும் அவசியம், சரியா? எடுத்து வாசித்து பார்க்கணும். 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். இவன் வந்து அதற்கு பின்பு தான் அடுத்த வருஷம் தான் இவன் பிறக்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வயசுல ராஜாவாகிறான். ஏறக்குறைய 50 54 வருஷமோ 55 வருஷமோ அவன் அரசாண்டான். நிறைய வருஷம் அரசாண்டான். மோசமான ஒரு ராஜாவாக தான் அவன் பார்த்தீங்கன்னா மனாசே காணப்பட்டான். அப்போ என்ன அப்படின்னா, இது யார் இந்த எசேக்கியா அப்படின்னா, தாவீதினுடைய குடும்பத்திலே வருகிறதான ஒரு ராஜா. இப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் என்னவாய் காணப்படுது? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய சிங்காசனத்தை நான் நிலைக்க பண்ணுவேன். அந்த குடும்பத்தில் அந்த சந்ததியில் வந்து கிரைஸ்ட் வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆண் பிள்ளையற்றதான அடுத்த சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஒருவன் இல்லாத சந்ததியாக இது வந்து கட்டாகாது. அப்போ எசேக்கியாவுக்கு அப்புறம் வந்து மனாசே வரணும் என்பது ஆண்டவருடைய காரியம். அப்போ ஆண்டவர் வந்துட்டு அந்த செய்தி அனுப்பும்போது இது கூட உள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் என்ன எதிர்பார்த்தார் அவன்ட்டா? அவன் தன்னை நோக்கி கேட்கணும் அப்படின்றத எதிர்பார்த்தார். அப்போ சொல்லிட்டு மெசேஜை சொல்லிட்டு ஏசாயா திரும்பி வரான். ஏசாயா வந்து ஆண்டவர் சொல்ல, திரும்ப நீ அவன்கிட்ட போயிட்டு நீ இந்த செய்தியை சொல்லு, உனக்கு 15 வருடங்களும் நான் கூட்டி கொடுக்குறேன்னு அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை தான் ஆண்டவர் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்ளோஸ். ஆனால் ஆண்டவர் அதோட க்ளோஸ் பண்ணாமல் 15 இயர்ஸ் அவனுக்கு கூட்டி கொடுக்க விரும்பினார். அதுக்கு பல ரீசன் காணப்படலாம். அதுக்கு வந்து மனாசே என்கிறதான ஒன்று. அடுத்து அந்த விளக்கு வந்து எரியணும், அடுத்து அந்த சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா அது அவருடைய வாக்குத்தத்தத்தோடு சம்மந்தப்பட்டதான ஒரு காரியம். அப்போ இது கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் மாறவில்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பலைன்னா கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அழிச்சிருப்பார், வேற ஏதாவது வழி பண்ணுவார் ஆண்டவர். அப்போ எனக்கு நீங்க கேட்கும்போது சொல்லும்போது மனசுல ஒண்ணு தோணுச்சு. நான் கேட்குறேன், என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே என்ன எதிர்பார்ப்போம்? நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோமா ஆக்சுவலா? இல்ல, நீங்க கேளுங்க, அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். என்னன்னா பிளைனா பேசணும், டைரக்டா பேசணும். உள்ளால ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறது, இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பிரியப்பட மாட்டோம். இன்னொன்று சில நேரங்களில் வந்து உள்ளால என்ன வச்சுட்டு இந்த காரியத்தை சொல்றாங்கன்னு சொல்றது புரியாது. டைரக்டாக அந்த மீனிங்கை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா, ஆனால் அவங்க வந்து அதில் திருப்தி ஆகலைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும். நான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரியலி வாட் தே சே தே மீன் தட் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக எடுத்துகிட்டு போனால் இல்லை, அவங்க வந்து சொன்ன வார்த்தைக்கு மீனிங் வந்து அது இல்லை. அப்போது முதல்ல சொல்லியிருக்கலாமே. இன்னொன்று உள்ளால வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது, அது ரொம்ப அது நல்ல ஒரு காரியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் சொல்லும்போது காடும் இப்போ வந்து உள்ளால ஒன்று வச்சுட்டு அவருக்கு மீனிங் வந்து நீ வந்து என்கிட்ட கேட்கணும் எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ், என்னுடைய பிளான் அங்கே தான் இருக்குன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து வேற நியூஸ் வந்து வேற இல்லை. இதை எப்படி என்ன காரணம்? இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் சொன்னதை போல மனிதர்கள் நம்ம பேசும்போது
உள்ளொன்று வைத்து வெளியில ஒன்று பேசக்கூடாது, யதார்த்தமாக தான் நம்ம பேச வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பேசுகிறது வந்து மனிதன் அல்ல தேவன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்முடைய பாஷையில் தான் பேசுகிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வார்த்தைகளை அதனுடைய அர்த்தத்தை அறிய விரும்புகிறவனுக்கு தான் அது வந்து புரியும். இப்போ நீங்கள் ஊமைகளாலே எதுக்கு பேசினார், எதுக்கு வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு, ஏன் மெட்டஃபார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறாரு, ஏன் வந்து இயேசு கிறிஸ்து கீழே வந்து நின்று பாரு நான் தான் பரலோகத்தின் தேவன் அப்படின்ட்டு ஏன் சொல்லலை, அதுக்கு போல என்ன சொல்கிறாரு, என்னை ஆராய்ந்து பாருங்கள் அப்படி சொல்கிறாரு. என்னை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, என்ன நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வேத வாக்கியங்களை நீங்கள் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லி நீங்கள் நம்புறீங்கல்ல, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிப்பீங்க, யாருன்னா நான் தான் உங்களுக்கு காடுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் நான் மனுஷனாக நின்றுட்டு நான் தான் உங்களுடைய தெய்வம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் தான் உங்கள் தெய்வம். அப்போ இன்டைரக்டாக சொல்கிறாரு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, ஆராய்ந்து பார்க்கிறவனுக்கு மட்டும்தான் வேதவசனம் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. ஜீவனை விரும்புகிறவனுக்கு மட்டும்தான் இதில் ஜீவன் இருக்கிறது என்று தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது, இந்த வசனம் வந்து எழுத்து கொல்லும், எழுத்து கொல்லும் ஆவியை உயிர்ப்பிக்கும். நான் சொல்லுகிற வசனங்களோ, அப்போ அந்த வசனம் எழுத்து தானே, நான் சொல்லுகிற வசனங்களோ ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம மேலே வாசிக்கிறதான வசனங்களை நீ பார்த்தனா எல்லாம் பிரமாணங்கள் உன்னை கொல்லுகிறதா இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் உள்ளே போய் பாரு, அந்த வசனத்துக்குள்ள இரக்கம் விசுவாசம் நீதி காணப்படும், அது உன்னை ரட்சிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். அது தேடுகிறவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான். நம்ம மனுஷர்கள் என்ன, நம்ம மறைத்து வைத்து நீ என்ன ஆராய்ந்து கண்டுபிடி அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா, விடுகதெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பேசும்போது எசேக்கியாவுக்கு ஜீவன் வேணும்னா அவன் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் ஏதோ நோக்கம் இல்லாதபடி இதை சொல்ல மாட்டாரு, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஏன் அவன் அழுதுருப்பான், ஒருவேளை வாரிசு இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ ஒரு ராஜாவுக்கு வாரிசு இல்லைன்னா வேற காணப்பட்ட வாரிசுகள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவா வர்றதுக்கு தகுதியற்றவர்களாக இருந்தாங்கன்னா, அப்போ அவனுக்கு தெரியுமில்ல ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக சொல்லுங்க. அப்போ யாருக்கிட்ட பேசுகிறாரோ அவனுக்கு புரியும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய ஜனங்களாகிய நினிவேவின் ஜனங்களுக்கு புரிந்தது, இந்த செய்தி நமக்கு ரட்சிப்பின் செய்தியாய் காணப்படுது, அழிக்க போறேன்னு சொல்றாரு ஆனால் ரட்சிப்பின் செய்தி இது எப்படி புரிஞ்சுது. அப்போ எவனிடத்துல பேசுகிறாரோ அவனுக்கு புரியும். அப்போ எசேக்கியாவுக்கு புரிந்தது. அப்போ தேவன் மாறுகிறவர் அல்ல. அடுத்தது நீங்க வந்து சங்கீத புஸ்தகத்துல காமிச்சிங்கல்ல, புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் தோன்றுவார். தோன்றுகிறதுனா என்ன, தோன்றுவீர்னு தோன்றுகிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன, உங்களுக்கு சிந்தையில வருது, என்ன நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோற்றம் அது கொடுக்குது, அதுதானே அது மீனிங்க. அப்ப புனிதனுக்கு அவர் புனிதனா தெரிவார், மாறுபடுகிறவனுக்கு அவன் மாறிட்டே இருக்கான் அப்படின்றவனுக்கு தேவன் எப்படி தென்படுவார் அப்படின்னா, அவரை பார்த்தா அவர் மாறுகிறவரா அவனுக்கு தோணும். இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை அவர் மாத்திக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொன்னா அடிப்படையா அவர் யாருன்னு தெரியாதவங்க, இவங்க மாறுகிறவர்கள் ஆனபடினாலே அவர் மாறிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அவர் மாறுகிறவர் அல்ல, தோன்றுவீர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாறுபாடு உள்ள மனுஷனுக்கு அவர் மாறுபடுகிறவராக அவர் தோன்றுகிறார், அவனுக்கு தோன்றுகிறார். அப்படி அவர் மாறுபடுகிறவர், இவன் மாறுபாடு உள்ளவன், இவன் மாறுபாடு உள்ளவன் ஆனபடினாலே அவர் மாறுபடுறாரு அப்படின்னு அவன் தோன்றுகிறான். அப்போ ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வந்து மாறுபட்டு அடுத்த சைடு போய் நின்று பார்க்கும்போது இன்னொரு. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ வந்து கர்த்தர் வந்து அன்புள்ளவர், சரியா? இப்போ வந்து அன்புள்ளவர்ன்றத அவன் என்ன பண்ணுறான், ரசிக்கிறான், சந்தோஷப்படுறான், ருசிக்கிறான். ஆண்டவர் மன்னிப்பை வந்து பார்த்திங்கன்னா பெறுகிறதற்கு வருகிறான், மன்னிக்கப்படுகிறான். ஆனால் அதற்கப்புறம் வந்து பாவம் செய்யும் போது அவனை சிக்ஷிக்கிறார் பார்த்தீங்களா, அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறுபடுறதா அவனுக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, அவர் எப்படி என்னுடைய தகப்பனை சிக்ஷிக்க முடியும், எப்படி அவர் என்னை தண்டிக்க முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ இவர் அன்பான தெய்வமாச்சா, இவர் மாறிட்டாருன்னு பார்க்குறான். அவர் மாறல, இவன் மாறிட்டான். புரியுதா உங்களுக்கு? இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மனம் திரும்பின போது மன்னித்ததான் அந்த தேவன் இப்பொழுது மனம் திரும்பினா மன்னிப்பாரு. ஆனால் நான் இப்படியே இருந்தாலும் அவர் என்னை சிக்ஷிக்க கூடாது, தண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறான் இல்லையா, அவர் மாறலை, அவர் இப்படி இருந்தால் இப்படி செய்வன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அப்போ இவனுக்கு இது பார்த்தீங்கன்னா அவரை புரிந்து கொண்ட விதத்தின் அடிப்படையில் அவர் மாறுபடுகிறவராக அவனுக்கு தோன்றுகிறார்.
இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு கரெக்டாக புரிஞ்சுது. அதாவது மாறுபாடு உள்ளவன், அவன் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறவன், அவனுக்கு வந்து காட் வந்து மாறுபாடு உள்ளவராக தோன்றுகிறார். ஆனால் ரியலி இல்லை. அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க, மன்னிப்பு இறக்கம்லாம் கிடைக்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் பாவம் செய்யும்போது அதனுடைய கான்சிக்வன்ஸை அவர் கொடுக்கணும், அதுதான் அவர் தேவன். நான் இந்த சைடு வரும்போது அதனுடைய கான்சிக்வன்ஸை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நானே ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு வந்ததுனால அது என்னுடைய பார்ட்டு அப்படின்னு சொல்லி இது வந்து தேவனை புரிந்து கொள்ளுகிறதுல மிஸ் பண்ணும்போது கூட இப்படி வரும். இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்க, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவ்வளோதான், அவர் நல்லவர். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனாந்தரத்தில் வரும்போது என்ன சொல்கிறாங்க, மோசேயை பார்த்து அவர்கள் முறுமுறுக்கிறாங்க, தேவனை குறித்து முறுமுறுக்கிறாங்க. எங்களை இங்க கொல்லுகிறதற்கா, எங்களை சாகடிக்கிறதற்கா, எங்களை பிணங்களை இங்கே விழுகிறதற்கா எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. இது என்னது, அவர் அதுக்காக கொண்டு வந்தாரு? இல்லையே. பிரச்சனை யாருக்கிட்ட? தேவன்கிட்ட இல்லையே, இவர்களிடத்துல தானே பிரச்சனை. அப்ப இப்ப எப்படி தோன்றாரு ஆண்டவர்? பொல்லாதவராக தோன்றார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனா இப்ப இவர்களுடைய இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறும் பொழுது அவர் பொல்லாதவரா தோன்றாரு. அவங்களுக்கு அவர் பொல்லாதவரா? இல்லையே. வித்தியாசம் புரியுதா? இந்த எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்கு. நான் பொல்லாதவனா மாறும்போது எனக்கு வந்து ஏன் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது காடு அவ்வளவுதான். நம்ம விக்கெட்னா நம்முடைய கண்ணில் அவரும் விக்கெட்டா தெரிவார். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் நல்லவராச்சே, நான் விக்கெட்டா இருந்தாலும் அவர் என்ன ஆசீர்வதிக்கணும், நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவர் என்னை கண்டுக்க கூடாது. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா கண் நோக்கி பார்த்து தன்னுடைய பிள்ளையை சிக்ஷித்தாருன்னா அவர் பொல்லாதவரை தெரிகிறாரு. இதே சின்ன பிள்ளைங்க வந்து அப்பாவை பார்க்கறதான விதம் தான். சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தூக்கி கொஞ்சம் போது சந்தோஷமா இருக்கு. ஆனால் தப்பு பண்ணி ஒரு அடி கொடுத்தா அப்பா மேலே கோவம் வருது. என்ன எங்கள் அப்பா எப்பயுமே இப்படிதான் அப்படி சொல்லுதுங்களே, அது என்னன்னா அப்பாவை புரிந்து கொள்ளலை. ஸோ அதே லெவலில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தேவ பிள்ளைகள், அவர்களுக்கு அவர் மாறுபடுகிறவராக தான் தோன்றுவார். இப்போ புனிதருக்கு புனிதராக எப்படி சொல்லப்படுறது, புனிதருக்கு புனிதராக தோன்றுகிறார். அப்ப பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு அவர் பரிசுத்தமாய் தோன்றுகிறார். அப்ப பாவியான மனுஷனுக்கு அவர் எப்படி தோன்றுவார்? இல்லையா? ஆமா. துன்மார்க்கனுக்கு எப்படி தோன்றுவார் அவரு? இப்போ நீங்க சொன்ன அந்த மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக அவனுக்கு தெரியுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது பாஸ்டர். அப்போ நீங்கள் இன்னொரு வார்த்தை கூட சொன்னீங்க, இந்த வார்த்தையில் நான் சொன்னேன், உள்ளண்டு வச்சு புறம் ஒன்று பேசுகிற மனுஷனை ரொம்ப நம்ம பிரியப்பட மாட்டோம், இன்னொன்று புரிகிறது இல்லை சில வேலைகளில் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க வார்த்தையில் ஜீவன் இருக்குது, வார்த்தையில் வல்லமை இருக்குது, இன்னொன்று வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறவனுக்கு அது தெரியும். அப்போது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி புக் மாதிரி, ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளை என்னை தேடுங்கள்னு சொல்கிறாருல்ல. ஆமாம், தேடுங்கள்னா நார்மலாக என்ன அர்த்தம்? இங்கே இருக்காரா, இங்கே இருக்காரா, இங்கே இருக்காரு, இப்படி தேடுறதா? அல்லவே. தேடுறதுன்னா வார்த்தையில் தேட சொல்கிறார். தேடுனா அவர் யாருன்னு நமக்கு தெரியும், அதுதானே அதனுடைய அர்த்தம். அப்போ இதை வந்து இதில் தேடாதவங்க அவர் எப்படி கண்டுபிடிப்பாங்க? வேற ஒன்றை அவர்கள் தெய்வம் என்று அவர்கள் நம்புவார்கள், நம்பி ஏமாந்து போவார்கள். அப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்து எப்படி காட் அந்த தேடணும், ஆராய்ந்து பார்க்கணும், அந்த வார்த்தையில் உள்ள வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, தேடும்போது அந்த நம்முடைய அந்த அறியாமெல்லாம் அந்த அன்கவர் ஆகி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு தான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரை தேட முடியாதா, ஆண்டவரை ஆராய்ந்து வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அவரை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு உங்கள் எல்லாராலையும் முடியுன்றார். இப்போ அவர் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, நீங்கள் வந்து வானத்தை பார்த்தா வந்து எப்போ மழை பெய்யும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் என்ன அப்படின்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள்லாம் வந்து வயசான அதெல்லாம் வயசு, நல்ல நாலேஜ் எல்லாம் உண்டு, அழகா நிதானிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வந்து காலத்தை நிதானிக்க தெரில, உங்களுக்கு வசனத்தை நிதானிக்க தெரில, உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறது யாருன்னு உங்களால் நிதானிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் இது யார் ஏற்றுக்கொள்வா? இது எப்படி பரலோகம் ஏற்றுக்கொள்ளும்? அல்லது ஆண்டவர் திரும்ப வரும்போது இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? போய் சிந்தித்து பாருங்க. உனக்கு தெரியும், உனக்கு அறிவு இருக்குது, உனக்கு புத்தி இருக்குது, நீ கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தனா, கொஞ்சம் யோசிச்சனா, உன்கிட்ட பேசிட்டு இருந்ததானே அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு உன்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் உனக்கு தெரிந்தும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியம் பண்ணுற, அசட்டை பண்ணுற. ஆனால் அப்படின்னா நான் சொன்ன வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படி சொல்கிறார். இப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும், சீரியஸாக எடுத்தாலே போதும்.
இந்த வேத வசனங்களை சீரியஸாக எடுத்தாலே போதும். மனுஷன் வந்து தெய்வத்தை கண்டுபிடிச்சிருவான், ரட்சிப்பின் பாதையை தான் கண்டுபிடிச்சிருவான், அந்த குறுகலான நெருங்கிய பாதை என்னன்னு கண்டுபிடிச்சிருவான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரும் பாதை வழியா பிராட் வேல ஓடணும்னு பார்க்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அழிவின் பாதை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறுகலான வாசல், அது யாருக்கு எதுன்னு கண்டுபிடிங்க, அது வந்து கிரைஸ்ட். அப்போ நான் கேட்ட கேள்வியிலேருந்து நான் வந்து பிளெயினாக கேட்டேன், மாறுபடுவாரா இல்லை வசனம் எப்படி இருக்கு, ஒரு காரியத்தை அவர் வந்து திருத்தி கொள்ள மாட்டாருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டப்போ, நீங்கள் அதில் உள்ள அந்த ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லும்போது தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. எப்படி காட் வந்து அப்படி தான் இருக்காங்க, நான் இந்த சைடு வந்து நின்று பார்த்துட்டு காட் இப்படி, அந்த சைடு நின்று பார்த்துட்டு காட் அப்படி அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது நம்முடைய சைடில் தான் இருக்குது. அதை தான் நம்ம தான் மிஸ்டேக் இருந்தால் நம்ம தானே கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள முடியுது. பாஸ்டர், இன்னும் ஒரு கொஸ்டின், பிணை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாஸ்டர். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 1-5 வரை. அதே இது வந்து 11வது அதிகாரத்துலையும் இருக்கு. நீதிமொழிகள் 6 வாசிக்கிறேன் பாஸ்டர். நீதிமொழிகள் 6 1 என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுதும் என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து என்ன கொஸ்டின்னா, அந்த பிணைப்பட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு. இதே வந்து நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 15வது வசனத்துலேயும் வந்து இருக்கு. நீதிமொழிகள் 11:15 அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். அப்போ இந்த 2 பகுதியிலையும் சொல்ற அந்த பிணைப்படுதல் அப்படின்னா, இங்கேயும் நீதிமொழிகள் 6லையும் சொல்றாங்க, நீ உன் கண்ணுக்கு நித்திரை வரவிடாத, நீ போய் உன் சிநேகிதனிடத்துல தாழ்த்தி உன்னை வருந்தி கேட்டுக்கொள், இல்லாட்டா நீ வந்து உன்னை தப்பு வித்துக்கொள். வெளிமான் வந்து வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடனுடைய கைக்கும் தப்புவது போல தப்பு வித்துக்கொள். இப்போ இந்த பிணைப்படுதல்னா என்ன பாஸ்ட்? இந்த 2 வசனத்துலையும் பிணைப்படுதல்னா ஒரு பாண்டுக்குள்ளார வருகிறதான காரியம். உங்களுக்கு நல்ல ஈஸியாக புரியுற மாதிரினா, இப்போ ஒருத்தன் வருகிறான், இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அவன்கிட்ட ஒன்று வாங்கிட்டு இன்னொன்று வந்து பிணையாக கொடுத்துட்டு போகிறான். கொடுத்துட்டு நான் வந்து மீட்டுக்கிறேன். ஒரு ஆட்டுக்குட்டியை தான் கொடுத்துட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வரல அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டி வந்து இவன்ட்டு தான். இல்லைன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குரிய மகனை இங்கே வந்து விட்டுட்டு இன்னொரு முக்கியமான காரியத்துக்காக அவன்கிட்ட ஒன்று வாங்கிட்டு போகிறான். நான் வந்து இதை கொடுத்துட்டு மீட்டுக்கிறேன் அப்படின்னா, மீட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். வரல அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறோம்னா, இப்போ இன்றைக்கி வந்து சாட்சி கையெழுத்து போடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு சாட்சி கையெழுத்து, திருமணத்துக்கு சாட்சி கையெழுத்து, அது மாதிரி கடன் வாங்குறதுக்கு சாட்சி. இப்போ இதுதான் ஈஸியாக புரியும். பேங்க்ல பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து ஒருத்தர் வாங்குறான், அதுக்கு வந்து சாட்சியா கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா, அவன் பணம் கொடுக்கலன்னா யாரை பிடிப்பாங்க? சட்டம் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி கொடுத்தவன் வந்து பாத்தீங்கன்னா அதை கட்டணும் அந்த பணத்தை. அப்ப என்ன பண்றான்? அவன் பிணைப்படுகிறான், போய் லாக் ஆயிடுறான். அந்த பாண்டேஜுக்குள்ள வந்துடுறான் இல்லையா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிநேகிதன் வந்து உன்னை ஏமாத்துறதுக்காகவே உன்னை வந்து கொண்டு வரானா, இதுக்குள்ளார இந்த அந்நியன் உன்னை ஏமாத்துறதுக்காகவே கொண்டு வரானா, உன்னுடைய இரக்க சுபாவத்தை இதுக்கு பயன்படுத்திக்கிறானா. அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆனப்படினால் சொல்லப்பட்டிருக்கு, அந்நியனுக்காய் கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், நீ உன் வார்த்தையினால் பிடிபட்டாய். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்னைக்கு வந்து சாட்சி கையெழுத்துன்னு போடுறோம். இப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஒரு சாட்சி மாதிரி பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி அர்த்தம். அதனால ஆண்டவர் வந்து சொல்றாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை. அப்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையின்படி என்ன பண்ணுவாங்க? அவர்கள் நடப்பாங்க. நீங்கள் போவாசனுடைய இது கூட பார்ப்பீங்க, முதலாவது மீட்க வேண்டியவன் இன்னொருத்தன். அப்போ அவன் மீட்கலை அப்படின்னு சொன்னால் நான் மீட்கலாம், அடுத்து இதுதான் வந்து சட்டம் அப்படின்ட்டு. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர்கள் நடுவில் என்ன பண்ணுறான், அந்த கூட்டி மூப்பர்கள் நடுவில் இந்த காரியத்தை சொல்கிறான், நீ மீட்கிறதுக்கு தயாரா? நீ இல்லை அப்படின்னு சொல்றான். இல்லை அப்படின்னு சொன்னா சுதந்திரவாளி. ஆமா, சுதந்திரவாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்றாங்க, வாய்மொழியில் தான் இந்த காரியம் நடக்குது. அதுக்கு சிம்பாலிக்கா அந்த செப்பலை வந்து கைட்டி போடுறதான ஒரு காரியம் வந்து அங்க சொல்லப்படுது. இவ்வளவுதான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சாட்சிகள் அங்க கேட்டுட்டு இருந்தவர்கள் தான். அப்ப இது வாய்மொழி தான், நான் மீட்க மாட்டேன், நோ நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். இனி வந்து பாத்தீங்கன்னா அவன் இதுல தலையிடவே முடியாது.
அடுத்த சுதந்திரவாளி இவன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இஸ்ரவேலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு. அதாவது உண்மையாக நடக்கிறவங்க, நீதியாக நடக்கிறவங்க, பிரமாணத்தை கைக்கொள்ளணும்னு விரும்புகிறவங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்னன்னா அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா ஃபினிஷ்டு. அது வந்து இன்னைக்கு பாண்டில் வந்து எழுதி சைன் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு காரியம். அதை வந்து மீற மாட்டார்கள் அவர்கள், அவ்வளவுதான். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்னன்னா, நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய். நீ வாக்கு கொடுத்துட்ட, நீ வாக்கு கொடுத்தனா அது தேவன் வாக்கு கொடுத்தா எப்படி செய்வாரோ அதை போல நீ வாக்கு கொடுத்தனா அதை செய்யணும், நிறைவேற்றி ஆகணும், இல்லைன்னா நீ அதில் சிக்குண்டாய் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்படின்னா, இப்போது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய்ய. என்ன பண்ணணும்னா, நீ உன்னை தாழ்த்தி அவனை வருத்தி கேட்டுக்கொள்ளு அப்படின்ட்டு 4வது வசனத்து 2வது பகுதியில் அப்படி நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த பிணைப்படுதல் அப்படின்றதுனுடைய காரியம். இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மனுஷங்க வந்து வாய்மொழிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து மோசமான காலத்தில் வந்துட்டோம். அப்போ எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அந்த காலம் போய் இப்போ பாண்டு பேப்பரை எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது போய் பாண்டு பேப்பரை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதான நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படியும் பண்ணாலும் கூட என்ன பண்ணுவான், ரவுடியாக இருந்தானா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் மிரட்டி என்ன பண்ணுவான். அப்போ எப்படி வந்து இந்த காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது, தேவ பிள்ளைகள் தான். ஆனால் இந்த காலம் மாறும்போது மோசமான இதுக்கு வந்துட்டோம். அப்போ அன்றைக்கு பைபிள் எழுதும் போது ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தின்படி வாய்மொழி போதும். வாய்மொழி வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அது வந்து ஜீவனுக்கு சமமான ஒரு காரியமாய் காணப்படுது. அதனால தான் நீ பிடிபட்டாய், பிணைக்கப்பட்டாயா, பிணைப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையினால் பிடிபட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளால போய் அதுக்கு ஒரு ஆண்டவர் உடன்படிக்கையை தான் பார்க்குறாரு. எப்படின்னா, கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு வாய்மொழியாக நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன்னா அது உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தேவ பிள்ளைகள்னு சொல்லிக்கிறோம். இப்போ தேவன் நம்மள்ட்ட என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து பேப்பரை அனுப்பி நீ சைன் பண்ணி எனக்கு அனுப்புனா சொல்கிறாரு, இல்லை சாட்சி கையெழுத்துலாம் போட்டு நான் சொல்கிறாரு. அப்புறம் ஆதாமுக்கிட்ட சொல்கிறாரு ஆண்டவர், நான் பார்த்தீங்கன்னா இந்த விருட்சத்தினுடைய கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்க, எல்லாத்தையும் புசிக்கலாம், நீ இதை வந்து புசிக்கக்கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே. ரொம்ப கிளியராக அந்த உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிகுவஸாகவே இருக்காது, ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லாத்தையும் புசிக்கலாம், அந்த ஒரு இது மாத்திரம் புசிக்கக்கூடாது. புசிக்கிற நாளில் என்ன நடக்கும் உனக்கு அப்படின்ற வரைக்கும் வந்து சொன்னார். அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ஜெக்ட் எல்லாம் பண்ணலை. ஏன்னா தேவன் சொல்லும்போது அதை அப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான காரியம் கிடையாது. அப்ஜெக்ட் பண்ணால் தேவ பிள்ளைகளும் கிடையாது, அது வந்து சரியும் வராது. அப்பயே வெளியில் வேணால் வரத்திருப்பார். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொன்னார், கேட்டான், செவி கொடுத்தான், போயிட்டான். ஒரு டெஸ்ட் வந்துச்சு, அந்த டெஸ்ட்டில் அவன் விழுந்தான். அப்போ ஆண்டவர் பேசிட்டா அது உடன்படிக்கை இல்லையா? ஆமாம், நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்ம பேசிட்டா உடன்படிக்கை. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், கர்த்தருக்கு சித்தமானால் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன்னா, கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா தான் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே எங்கேயாவது போயிட்டு இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு நான் அழைத்தேன் நானா கிடையாது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனசை நம்மளே கர்த்தருக்கு சித்தம் இல்லை அதனால அப்படின்னு நம்மனா கர்த்தருக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ நம்ம வந்து பாடுறோம், உள்ளுக்குள்ளே போய் சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறோம், அடுத்தது அது வேணா அந்த மனுஷன்கிட்ட போய் சொல்கிறோம். அப்போ ஒரு சின்ன காரியத்தில் கூட வந்து உண்மை இல்லையே. அப்போ உடன்படிக்கை மீறுகிறவர்களாக நம்ம காணப்பட்டா எப்படி? இப்போ உடன்படிக்கைக்குள்ளே வந்து உடன்படிக்கையின் தேவனை வந்து நம்முடைய தேவனாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிட்டு நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதில் ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை. அப்போது அந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனால் உலகத்தின் காரியத்தில் போய் நம்ம அந்நியனுக்குள்ளால் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. அப்போ அந்த பிணைப்படுதல்னா அந்த உடன்படிக்கைக்குள்ளால் எந்த உடன்படிக்கைக்குள்ளால் நம்ம இருக்கிறோம், நல்ல சைடா இல்லை தவறான சைடா அப்படின்னு சொல்லி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த வாயுமொழியினால் சிக்குண்டாய், வார்த்தையினால் பிடிப்பட்டாய் அப்படின்னு சொல்லி. முதல்ல எனக்கு இது புரியாமல் இருந்து பாஸ்டர், இப்போ நீங்கள் சொன்னப்போ எனக்கு புரிஞ்சுது. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது பாஸ்டர், மீண்டும் சில கேள்விகளோடு சந்திக்கலாம்.